ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட் ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து நான் நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். என்கிட்ட மைக்கெல்லாம் கிடையாது. அப்படியே சொல்கிறதுனால பேக்ரவுண்டில் எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு 12-1 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ஸ்டோரி வேறு கொஞ்சம் ஒரு மார்க்கமான ஸ்டோரி, அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போனா, அப்புறம் அந்த தேவன் வந்து கீழே விழுந்திருப்பான், அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வையனால இதை நம்பவே முடியல. அப்படின்ட்டு இப்போ அப்படியே எகிரி குதிக்கலான்னு வருது அவனுக்கு. இப்போ உடனே பின்னாடி குடுன்னு ஓடுறா. அங்கே போயிட்டு எல்லாருமே தட்டிட்டு இருக்கிறா. எந்த ரூம் எது ரூம்னு தெரியாம. ஆமா தேவம் என்னாச்சு அவனுக்கு? என்னடி? தேவம் கீழே விழுந்துட்டு எங்க அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க. போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த மலை மேலே. இப்போ அப்படியே கீழெல்லாம் வந்து அப்படியே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே முடியல, பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கிறீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. உங்கள் அம்மா அங்கே உங்களை அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ இருக்கா பத்தியா? எனக்கு அப்பயே தெரியும் இவ தான் என்ன மாரி அவங்க பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. இவளை முதல்ல கூட்டின்னு போங்க, இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பானா? ஐயோ, எனக்கு இருந்த ஒரே பையன் தான், எனக்கு இருந்த ஒரே சொன்னான் வந்து அவனும் இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா அப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே முடியல. அப்படியே அந்த நைட் ட்ரெஸ்ஸோட அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பிளட் ஸ்டைன் எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ அப்படியே அது கடைசி வரைக்கும் வந்து தேவங்களோட பாடி வந்து கிடைச்சிருக்காது. உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸில் வேற தேவங்களோட பிளட் இருக்குமா, ரொம்ப வந்து வசதியாக போச்சு. உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே ஒரு லேடி போலீஸ் மாரி இருக்காங்க. அவங்க தான் ஒய்யனை வந்து விசாரிக்கிறாங்க. ஆளை பார்த்தா நல்லா ஏதாவது அடிக்ஷனில் இருக்கியா? இல்லை. வேற ஏதாவது பழக்கம்? அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, நம்புற மாதிரிலாம் இல்லை. சரி, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சு உங்கள் கண்ணில் அப்படியே இது தண்ணி வந்துட்டே இருக்குது. ஏய், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தின்ன குனிஞ்சு அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறியா? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. ஒழுங்கு மரியாதை அவன் யார் உனக்குன்னு சொல்லு. அப்போதானே நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அவன் ஏதாவது பண்ணானா இல்லை நீ ஏதாவது பண்ணியான்னு? என்னாலதான் அவனுக்கு இப்படி ஆச்சு. என்னாலதான். ஷோ, உன்னாலதான்ற என்னத்த பண்ணேன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டேற. ஏய், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் அப்படி சைலண்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது நீங்கள் அப்படி சைலண்ட்டாக இருக்கிறது. பேசிக்கினே இருக்கிறேன். ஹே, மூஞ்ச இங்கே காட்டு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒயனை அப்படியே இப்போ பிடிச்சி அவளோட மூஞ்ச பிடிச்சி பார்க்குறாங்க. நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஓ, என்னோட பையன் சில வீடியோவை பார்ப்பான், அதில் நீ வருவல்ல நீ. இப்படிப்பட்ட ஆளுங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்க. இதுவே போதுமே உன்னை அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தள்ளுறதுக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே இருக்கிறீங்க, அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ யாரோ வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. யார் அது? வர சொல்லு. இப்போ உள்ள வரது யாருன்னா நீவு தான் வரா. யார் நீ? எதுக்கு இப்போ இந்த டைமில் நீங்கள் வந்திருக்கிற? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வர வேணாம்னு சொன்ன. நீ யார் புதுசா? ஓ, இவ செட்டப் பண்ணி வச்சாலா நீ?
அதெல்லாம் இல்லை மேம். நான் உனக்கு காட்டணும்னு வந்தேன். அதான். என்னது காட்டு. அது என்னதுன்னு பார்த்தா ஒரு வீடியோ. அது அந்த வீடியோவில் என்னதுன்னா வயன் இந்த மாதிரி இது பண்ணுறது, தயவாங்க விழுறது அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. வயன் வந்து தூரமாகவே நின்றுட்டுருக்கிற மாதிரியே தெரியுது. அவள் தயவாங்குக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாள். வயன் மட்டும்தான் அந்த வீடியோவில் தெரியல. தயவாங்க தெரியவே இல்லையோ மட்டும்தான் நின்றுட்டுருக்கிறா. அதுக்கப்புறம் அவன் திருப்பி ஓடுற மாதிரி இருக்குது. இது என்ன வீடியோ? இது எப்படி உங்ககிட்ட கிடச்சிது? அது அது அப்படின்ட்டு மியூ யோசிச்சுட்டே இருக்கிறா. ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரியே இருக்கிறியே அப்படின்ட்டு இப்போ மியூவை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஏன்னா மியூ பார்க்க எப்படி இருப்பான்னா ஒரு மாதிரி வியர்டாக ஃப்ரீக்கு மாதிரி இருப்பா. ஒரு மாதிரி ஹேர் எல்லாம் ரொம்ப ஷார்ட் இல்லை, நெக் லென்த்துக்கு. அதுவும் அந்த கட்டு கூட ரொம்ப மெஸ்ஸியாக. அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே ஃபுல்லாக பிளாக்காக. அது ஒரு மாதிரி ஒரு வியர்டான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். அது யாரும் பார்த்தாலே பயந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கிறா. எதுக்கு நீ அந்த வீடியோவை எப்படி நீ ரெக்கார்டு பண்ண? என்ன கதை? அதுவும் அது காட்டில் வேற, எப்படி பெர்மிஷன் வாங்காமல்? என்ன கதை? மேம், அது வந்து நானும் ஒரு ஸ்டார்ட் அப் சேனலை தான் வச்சுருக்கிறேன். அங்கே வந்து நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட் விஷன் கேமராலாம் அங்கே வந்து 2-3 வச்சேன். அதில் தான் இது ஒன்று ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்போது அவ்வளோ பிரச்சனை வந்ததுனால என் கேமரா மாட்டிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை எடுத்தேன். அப்போ தான் இந்த வீடியோவை பார்த்தேன். அதான். பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸா? நான் இந்த காலத்தில் இருந்துக்கின்னு இதெல்லாம் வீட்டில் ஒழுங்காக வளர்க்கல அவங்களாலாம் அப்படின்ட்டு நீயும் வயனையும் பார்த்துட்ருக்குறாங்க. ஏதோ வந்து ஒத்துக்கினேன், அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகே. நீ இப்படி சொல்கிற சரி, ஆனால் இவன் வேற என்னவோ சொல்லிட்டு இருக்கிறாளே, நான் தான் காரணம் அது இதுங்கிறா. நான் பண்ணலாம் இல்லை. ஐ திங்க் அவங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க இது டப்புன்னு நடந்ததுனால. ஸோ தட்ஸ் வை ஷீ இஸ் பிஹேவிங் லைக் தட். என்னென்ன நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ட்டு இப்போ அந்த கேமராவை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ வயன் வந்து ஒரு 2-3 days வந்து ஜெயிலில் தான் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் வயனோட அப்பா வந்து இனஃபான எவிடன்ஸ் இல்லை, அதுவும் இந்த மாதிரி வேறு மியூ எடுத்தாந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிட்டுருப்பாங்க. உங்களுக்கு அந்த கில்ட்டு கொஞ்சம் கூட போயிருக்காது. உங்களுக்கு தினம் வந்து அந்த அந்த தேங்கோட மெமரிஸ் வந்து உங்களை அப்படி ஹாண்ட் பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீமுன்னு சொல்லிட்டு அதை பண்ணுறத வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அதே தான் மியூ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிடுறா. இப்போ கூட நீங்களும் மியூ வந்து உங்களை லைட்டாக சேர் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஷாப்பிங் மால் மாரி கூட்டிகிட்டு வந்துருப்பா. ஏங்க விடுங்க, சும்மா எப்பாரு அதையே சும்மா நினச்சி பார்த்துக்கிட்டு. ஷோ, நீ ஏன் அன்னைக்கு அப்படி வந்து பண்ண? நான் பண்ணதுக்கு நான் வருஷம் ஃபுல்லாக அங்கேயும் ஜெயிலே இருந்திருப்பேன்ல. ஜெயிலில் இருந்தால் மட்டும் எல்லா பாவமும் கழிஞ்சிருமா? வயன், கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிக்க தெரியுதா உனக்கு? உனக்கு எல்லாமே நான் தான். அவனுக்கு கொஞ்சம் கூட நான் பேச விடாம. அவனுக்கும் வாழணும்னு ஆசை இருந்திருக்கோம்ல. எனக்கு அவன் கூட நானும் போயிருக்கலாம்ல. அவன் கூட ஏய் வயன், ஸ்டாப், ரிலாக்ஸ். இந்த மாதிரி தான் பேசக்கூடாதுன்றது. ஸ்டாப் அப்படின்ட்டு இப்போ அப்படியே மியூ வந்து வயன் ஓரளவுக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். வயனுக்கு வந்து அந்த அளவுக்கு கில்ட்டியாக இருக்குது. நம்ம தான் எல்லா தப்பையும் பண்ணிட்டோம், அவன் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே பண்ணதில்லை, எதுவுமே செஞ்சதில்லை, நம்ம ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணோன்னு சொல்லி
அவனுக்கு ஒய்யனுக்கு இதுதான் பிரச்சனை. அவளுக்கு கில்ட்டு தான், பயங்கரமான கில்ட்டு. அது வந்து அவளுக்கு தூக்கம் வரல, எதுவுமே வரல, சாப்பிட பிடிக்கல, ஒண்ணுமே முடியல ஒய்யனால. நீவு தான் உங்க கூடயே இருந்திருப்பா ரொம்ப நேரமா. இப்போ கூட ஷாப்பிங் பண்ணிட்டு நீங்க திருப்பி அழுதுட்டே இருக்கிறீங்க. ஐயோ சாமி, நீ அழுது அழுது ஐயோ ஏன்டி இப்படி பண்ற? Wayan, get a life Wayan, go outside and touch some grass Wayan, what the hell அப்படின்ட்டு. இப்போ மீவுக்கு ஒண்ணுமே, அவ பாட்டுக்கு வயன் வந்து அங்க எதிர்க்க திருப்பி அழுதுட்டு இருக்குது, திருப்பி பேசி பேசி அழுதுட்டு இருக்குது. மீவு பாட்டுக்கு நீ ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி போன்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறா. அதுவும் அது இது பேரநார்மல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி ஏதோ தான் வீடியோ பார்த்துட்டு இருக்குது. சரி வா கிளம்பலாமா அப்படின்ட்டு இப்போ வந்து மியூ வந்து வயனை கூப்பிட்டு வந்து கிளம்பிடுவா. இதே மாதிரி தான் டேஸ் போயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா, ஜிமின் கூட வந்து வயனுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வருது. திருப்பியும் வந்து ஜிமின் வந்து வயனை வந்து பார்த்துருப்பான். வயனுக்கும் ஜிமினுக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு கனெக்ஷன் இருந்தது. வயனும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிருப்பா இந்த இன்சிடெண்ட்லேருந்து. அவன் மியூவோ ஓகேடா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயனை திருப்பியும் ஊருக்கு அமிச்சிட்டு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் 2 years ஆயிடுது இந்த ஜிமின் கூட இருந்து. இப்போ அதே மாதிரி அன்னைக்கு வந்து நீங்கள் ஜிமின் வந்து நைட்டு வந்து டேட்டு போகலாம், இந்த மாதிரி டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். பார்த்தா இன்னும் ஆளையே காணும். ஒர்க்குக்கு தான் போயிருப்பான். நார்மலான ஒரு ஸ்டேபிளான ஜாப்ல தான் அவன் இருக்கான். இன்னும் பார்த்தா ஆளையே காணும். மணி 10-11 ஆகுது. என்னடா இது, இன்னும் இவ்வளோ லேட்டாக வரான் அப்படின்ட்டு நீங்கள் கால் பண்ணி பார்ப்பீங்க, காலே எடுக்க மாட்டான். என்ன இவன் அப்படின்ட்டு நீங்களும் சரி ஏதாவது பெரிய வேலையாக இருக்கும் அதனால இப்படி லேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க, போயிட்டு தூங்கிடுறீங்க. இன்னைக்கு லேட் நைட்டுக்கு அவன் வரான், நல்லா குடிச்சிட்டு வரான். ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, தள்ளாடின்னு வரான். எங்கடிங்க பெட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே காத்துல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறான். என்னடா பண்ற நீ? நம்ம டின்னர் டேட் போறதுனால சொன்ன, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற? எனக்கு நீ பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேதுடா. பிடிக்கலனா பொடி, சும்மா எரிச்சல் கலப்பிக்கணும். சும்மா ஒய்யன் என்ன, உனக்கு மட்டும் தான் டென்ஷன் ஆகுமா? எனக்குலாம் டென்ஷன் ஆகாதா? சும்மா எப்போ பாரு எரிச்சல் கலப்பின்னு. நீ இந்த மாதிரி கூப்பிட்டு போனா எதுக்குடா நீ சொன்ன? அதுவும் என்ன உனக்கு இது புது பழக்கம்? இந்த மாதிரி குடிச்சிட்டு அதுவும் இந்த அளவுக்கு சிங்கமா பண்ணிட்டு இருக்கிற ஜிமின். எது நானே? உன்னை விடலாம் இல்லடி நானே, உன்னை விடலாம் இல்லை நான் அப்படின்னு அப்படியே வந்து பெட்ல படுத்திருப்பான், அப்படி தூங்கிடுறான். உங்களுக்கு அங்க அதே பெட்ல உட்கார கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டுது, சுத்தமா பிடிக்க மாட்டுது. என்னடா இதுன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே கோவமா வருது அவன் மேல. இப்படி நம்மள இப்படி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறானே அப்படின்னு. சரி ஓகே, அவன் வந்து ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது இவனை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓரளவுக்கு கம்மன் தான் இருப்பீங்க. உங்களுக்கு சுத்தமாக தூக்கம் வந்திருக்காது. அப்போ அப்படியே சைடில் வந்து ஜிமின் ஃபோனை பார்க்குறீங்க, அது ஆனில் அது ஏதோ நோட்டிஃபிகேஷன் காட்டுது. என்னது அதுன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணால் சார்ஜ் இருக்கு அதில். ஏன்னா நீங்கள் கால் பண்ணியிருக்க சொல்ல பிஸின்னு காட்டியிருக்கோம், ஸ்விட்ச் ஆஃப்னு காட்டியிருக்கோம், அந்த மாதிரி நிறைய மாறி மாறி வந்துட்டு இருந்திருக்கோம். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால தான் அப்படி வருதுன்னு பார்த்தா அது ஸ்விட்ச் ஆஃப்லாம் ஆகவே இல்லை. சரி அன்லாக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா உங்கள் பர்த்டே டேட் தான் அது. போட்டு பார்த்தா அது அன்லாக்கே ஆகலை, லாக்லேயே தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி கொஞ்ச நேரத்தில் தூக்கி வாரி போட்டுது. இல்லை ஒயின், ஜிமின்லாம் அப்படி பண்ண மாட்டான், தப்பாக யோசிக்காத அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கிறான், ஹேங் ஓவர் தான். அப்படியே அவனோட கையெடுத்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க, ஃபோன் அன்லாக் ஆகிடுது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களை வந்து அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான். உங்களுக்கு
செம்ம கோவம் வருது. போனை விசிறி அடிக்கணும் போலன்னு. இப்ப நீங்க போனை பொறுமையா ஆஃப் பண்ணி டேபிள் மேல வச்சிடுறீங்க. டேபிள் மேல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு கெஸ்ட் ரூம்ல தான் போய் தூங்குறீங்க. உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுது. மணி ஒரு சண்டே வேற அது. மணி ஒரு 7-8க்கு தான் நீங்க ரூம்ல இருந்து வெளில வந்திருப்பீங்க. ஜிமின் அதை விட லேட்டா தான் எழுந்து வரான். நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் இப்போ அப்படியே பொறுமையா எழுந்து லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருப்பான். என்ன சமையலடி எதுவுமே அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறான். நீங்க பாட்டுக்கு காஃபி குடிச்சிட்டு உங்க போனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏய் பேசின்னு தானே இருக்கிறேன், எதுவுமே கண்டுக்காத மாதிரி என்ன டீப் பண்ற அப்படின்ட்டு இப்போ உங்க பக்கத்துலயே வந்து உட்காடுறான். சிமன் சொல்லுடி. என்னடி தங்கம்? நேற்று நைட்டு நீ என்ன சொன்ன? டின்னர் டேட் போகலாம் தானே சொன்னேன். நேற்று நைட்டு எங்கே போயிருந்த? ஓ அதுவா, அது வந்து ஒர்க்கு முடிஞ்சு அதாண்டி வரலான்னு நினச்சேன். ஆனால் அந்த பசங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு அதாண்டி. ஓ அப்படியா? அட்லீஸ்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணி வர முடியாதனால சொல்லியிருக்கலாம்ல. அது அதெல்லாம் விடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒய்யனை அப்படியே கிட்ட இழுக்கிறான். கையடிச்சு மீன். ஏ ஒய்யன் ஓவரா சீன் போடாத ஒய்யன். கையெடுன்னு சொன்னேன். சும்மானா எப்பா பாரு பெர்மிஷனே கேட்காம. பெர்மிஷனா? என்னடி பெர்மிஷன் உனக்கு? எப்பா பாரு இப்படி தொடாது அப்படி தொடாது, இந்த பெர்மிஷனு அந்த பெர்மிஷன், சும்மா தண்ணி மாதிரி. என்ன சொன்ன? விட்ரி சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு. எதுக்கு நீ என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கிற? அது அது ஏய் என்கிட்ட ஏதோ மறைக்கிறதானே? ஷோ அப்பெல்லாம் இல்லடி, சும்மாலாம் இது மாரி காலங்கத்தால வெறுப்பேத்தாத. சிமேன் உண்மையா சொல்ல சிமேன், என்னை தயவு செஞ்சு ஏமாத்தாத. ஷோ ஆமாண்டி பிளாக் தான் பண்ணேன். என்ன இப்போ அதுக்கு? சும்மா காலா போட்டு தோணான்னு. ஓ இப்போ நான் தொணன்னு பேசுறேனா? இப்ப என்னடா உனக்கு புதுசா இப்படிலாம் தோணுது? பின்ன அப்படிதான் தோணும். பின்ன எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணாம இது வேணாம் அது வேணாம், இப்படி செய்ய வேணாம் அப்படி செய்ய வேணான்னு படி. ஓ என்ன ஜமீன், நான் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேனா? அப்படிதானே? பார்த்தேன் அந்த காலேஜில் என்னை எப்போ பாரு உன்னை லவ் பண்ணுறன்னு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அவதானே? பார்த்தேன்டா ஃபோட்டோவெல்லாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை நீட்டுறீங்க. அது ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட்டு போட்டிருக்காங்க போல். அது ஒரு பப்பு மாதிரி இருக்குது. ஜிமின் கூடயே தான் அந்த பொண்ணு நின்றுட்டுருக்குது. ஜிமினும் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கான். ஸோ போஸ்ட் பண்ணாதன்னு சொன்னாதான் பண்ணுவானுங்க. இவ கண்ணில் வேற மாட்டுது. சரியாமாண்டி, அவ கூட தான் இருந்துட்டு வந்தேன். என்ன இப்போ அதுக்கு? என்னடா பேசுற? என் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உன் கூட இருந்தா என்ன சிமேன் இது? இப்படி பண்ணா அப்ப எதுக்குடா என்ன நீ லவ் பண்ண? லவ் பண்ணனா பின்ன இவ்வளோ அழகா இருக்கிற, ஆனா எதுக்கும் ஒத்துக்கு வர மாட்டிய நீ. அவதான் ஏதோ வரா. பையன் பழைக்க தருதான் உனக்கு. இவ்வளோ கேவலமான ஆளாடா நீ. ஓ அப்ப நீ மட்டும் எப்படி
செகண்ட் ஹேண்ட் தானே நீ. என்னடா பேசுற? பின்ன நீனத்தை அவங்க கூட இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது டென்ஷனுங்கிறியா? 2 பேரும் ஒரே வீட்டில் வேற இருக்கிறீங்க. ஓ, அவனுக்கு அப்புறம் நான் வந்ததுனாலதான் நீ இப்படி பிஹேவ் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன்ல, அதுதான் உண்மையா இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, என்னோட பெர்மிஷன் இல்லாம என் ஷோல்டர்ல கூட அவன் கையை போட்டதில்ல. அவனை பத்தியெல்லாம் நீ இப்படி பேசாத. ஓ ஓ ஓ சரிடி, நம்பிட்டேன்டி. போ, அந்த உத்தம கொஞ்சம் என்ன கட்டிக்கிட்டு அல போ. அவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும். அதனாலதான் நீ அந்த மாதிரி பண்ணிருப்ப. இனிமேட்டு மூஞ்சிலே பிடிக்காது இப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவ்வளவுதான். அந்த அந்த டைமே நீங்க போறீங்க, அப்படியே அதை கதவு தந்துட்டு போறீங்க. போடி போ, எதுக்குன்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் லேட்டா அவன் பார்த்தா சீக்கிரமாவே முடிஞ்சிச்சு. கிளம்பு கிளம்பு, நான் கூப்பிட்டா லைன்ல வந்து நிப்பாளுங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு அப்படியே அவன் போனை நோண்டிட்டு இருக்கிறான். நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி போயிருப்பீங்க. அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இல்ல, ஃபுல்லா கேர்ள்ஸ் தங்குற மாதிரி. லூனா, மீவு, அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு சோயோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தான் அந்த ரூம்ல தங்குறாங்க. உங்களையும் கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா நீங்க ஜிம்மின் இங்க வந்திருப்பீங்க. இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் போறீங்க, உங்க வீட்டுக்கு கூட போகாம. நீங்க போய் கதவை தட்டுறீங்க, லூனா தான் ஓபன் பண்றா. ஏய் மயன், என்னாச்சுடி? நீங்க அப்படியே லூனாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுவுறீங்க. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவன் பிரேக்கப்ன்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. உங்களையும் தேவங்க அப்படி சொன்னதுதான் அவங்களுக்கு அவ்வளவு மனவலியா இருக்குது. நீங்க ரொம்ப நேரம் அழுதுருப்பீங்க, அழுதுருப்பீங்க ரொம்ப நேரமா. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையும் சோயனும் நான் 2 பேரும் உங்க பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீவு மட்டும் ஜாலியா அங்க போன்ல கேம் விளையாடிட்டு இருக்குது. அதுவும் இந்த கிராணி கேம் தான் விளையாடிட்டு இருக்கிறா. ஏய் மீவு, இங்க ஒருத்தி இப்படி அழுதுட்டு இருக்கிறாளே, இப்படிதான் இந்த மாதிரி கேம் விளையாடி வெறுப்பேத்துவியா? ப்ரோ, நான் அப்பயே நான் சொன்னேன், அவன் சிச்சுவேஷன்ஷிப்பு தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சேன் ஒய்யனும் சிச்சுவேஷன்ஷிப்புக்கு ஓகே, அது ஓகே, ஒய்யனுக்கு ஓகேன்னு பார்த்தா ஒய்யன் என்னவோ ட்ரூ லவ் அது இதுன்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்குது. நான் அப்பயே சொன்னேன் ப்ரோ, அவன் லைட்டா ரெட் ஃபிளாக்ன்னு சொல்லிட்டு. ஒய்யன் கேட்டுக்கிச்சா? இல்லை. இப்போ நான் என்ன பண்றது? நான் அப்பயே சொன்னேன், பரமா அவசரப்படாதடான்ட்டு. ரொம்ப அவசரப்பட்டுட்டா, அவஸ்தைப்படட்டும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு திமிரா போனை நோண்டிட்டு இருக்கிறா. உன்னை ரூமெட்டா வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பண்ணதுனால தாண்டி நீ இங்க இருக்கிற. தெரியும் தெரியும், நீ மூடு அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு திருப்பி விளையாடிட்டு இருக்கிறா. நீங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே ஒரு 1 வீக் ஆயிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே அவங்க கூட தான் தங்கிக்கிறீங்க. நீங்களும் ஒரு சின்ன ஜாப், அவங்க பண்ற இவளுங்க சில ஜாப் எல்லாம் பண்ணுவாங்க பார்ட் டைமா, அதுல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாப் பண்றீங்க. மியூ திருப்பியும் நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிக்கியும் வருவான் அப்பப்ப. நீங்க 2 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளில வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமா லைஃபுக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃப்ரீடமா. இப்போ அப்படியே மியூவை பார்க்கலாம். மியூ ஏரியாலே அவரு தான் கெத்து, எல்லாருக்கிட்டையும் கெத்து காமிச்சுன்னு இருக்குது மியூ. அதுவும் மியூ நீங்க எல்லாமே ஸ்கூட்டி அந்த மாதிரி தான் ஓட்டுவீங்க. மியூ மட்டும் தான் ஒரு கெத்தான பைக் ஓட்டுவாப்புல. அதுவும் அது ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வராது, அது அவ்வளோ காஸ்ட்லி. நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மியூ கொஞ்சம் வெயிட் கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேமிலியை பற்றி எதுவுமே பேசிக்க மாட்டா, எதுவுமே பண்ணிக்க மாட்டா, உங்களை விட மோசமாக பிஹேவ் பண்ணுவா. அதுதான் மியூ. இப்போ அப்படியே மியூ அப்படியே ஜாலியாக இப்போ
ஃபோன்லாம் நோண்டிகிட்டு இருக்கிறா. திடீர்னு மீ வந்து லைட்டாக நான் அதே முடியெல்லாம் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ அந்த ஹாலில் நல்லா கௌசியாக இருக்கும் அந்த லிவிங் ரூமு. இப்போ அந்த சோஃபா நல்லா பெருசாக தான் இருக்கும். அதில் வந்து மீவு படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப குஜால் பண்ணுறா போல. என்ன மீவு ஊர் விட்டு ஊர் வந்து எங்கள் ஆளை பஸ்டியான்னு? ஆமாண்டி ஏடியா பார்த்துக்கு. ஏய் அடிப்பாவே யாரு அவன்? ஐயோ லூனா, அதெல்லாம் சொன்னா எனக்கு புரியாது லூனா அப்படின்னு மீவு புதுசா அசிங்கமா வெக்கலாம் படுது. ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணுடி, வெக்க மட்டும் படாதடி, என்னால பார்க்க முடியல. சும்மா நீங்க பண்ண மட்டும் அது, நாங்க பண்ண மட்டும் இதாடி. அப்படிலாம் இல்லை. சரி எங்க ஆளை காட்டு பார்ப்போம். ஐய காஜிடி நீ. அப்பெல்லாம் இல்லடி, ஒரு கியூரியாசிட்டி தான். இந்தா பாரு அப்படின்ட்டு மீவு வந்து காட்டுது. அடி பாவி மீவு, ஜாக் பாட்டு தான். ஜிம் ராட்டு, ஸ்லீவ் டாட்டூலாம், பியர்சிங்லாம் மீவு வைப்பு தான் போல அவன். ஆமாம், அதனால தான் 2 பேரும் ஒரே குட்டையில் விழுந்த மாட்டையா, அதனால தான். ஓ அப்படி. லூனா ஐயோ எவ்வளோ கியூட்டு தெரியுமா? கியூட்டா? இதில் என்னடி கியூட்டை கண்டேன்? அவன் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலடி. விட்டா அவன் வந்து கன் எடுத்து சுட்டுருவான் போலையே. அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து பூக்கியா பொறுக்கி மாதிரியே இருக்கானே. சே லூனா அப்படி எப்படிக்கா அப்படின்ட்டு நீங்கள் மீவும் லூனாவும் அப்படியே 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாளுங்க. நீங்கள் இப்போ ஹாலுக்கு போகிறீங்க, என்ன இவளுங்க அதோ சோயனும் வந்து கூட்டு சேர்ந்துட்ருப்பா. நீங்கள் போய் ஹாலில் போய் பார்க்குறீங்க. ஏய் என்னடி அங்கே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஏய் மீவு ஜி வயன் இங்கே வந்து பாரு, இங்கே பாரு இந்த மீவு இந்த என்ன பண்ணி வச்சிருக்குது பாரு, இங்கே பாரு. ஷோ நிறுத்துங்கடி, சும்மா சாப்பிடுங்க சும்மா இதெல்லாம். பாரு வையன் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. வையன் வந்து பார்க்கவே மாட்டுது. அடிங் பாருன்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சில காட்டுறாங்க. கட்சி வரைக்கும் வையன் பார்த்தே இருக்காது. ஏய் அவகிட்டலாம் காட்டாதீங்கடி, அப்புறமா அவன் ஜெல்லஸ் ஆகிடுவாள்ல அப்படின்ட்டு. இப்போ மீவு வந்து ஃபோனை வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு அப்படியே ஆடிங்கினே போறா அப்படின்ட்டு லூனா அவ அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறா. லூனா சொல்லு வையன், நீவும் இப்படி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த வெக்கப்பட்டு தொலைறாலே அதுதான் கொஞ்சம் என்னால் பார்க்க முடியல. வெற்றி அவரு அவ லைஃப் என்ஜாய் பண்ணுறாளா, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ மீவு ரூம்லேருந்து கதவை திறந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜனால என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு வரா. என்னாடி? ஐயோ பையன் யூ வேற வரிடி. ஐயோ உன்னாலதான் இப்போ நம்ம எல்லாரும் வந்து டூருக்கு போகிறோம். ஜாலி டூரா? என்னடி அது டூரு? டூர்னா டூர் இல்லை, இங்கே பாரு அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த லேப்டாப்பை திறக்கிறா. பார்த்தா அது வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி இருக்குது. அதில் வந்து மீதி இன்ஃப்ளூயன்சரு, அதுக்கப்புறம் சில ஆக்டரு, அதுக்கப்புறம் ஒய்யனையும் கூப்பிட்ருக்காங்க. ஒய்யன் வந்து இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேம் கிடச்சிருக்கும். அதனால் ஒய்யனையும் அந்த கேம் ஷோவில் கூப்பிட்ருக்காங்க. அந்த கேம் ஷோ எப்படின்னா, அந்த எந்த ஸ்பாட்னா அந்த சைனாவில் இருக்கிற அந்த ஸ்பாட் தான் அது. அந்த ஸ்பாட் இப்போ எப்படின்னா கொஞ்சம் இந்த ஹாண்டடான பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிற இடம். அதுவும் இந்த டீமில் இருந்தும் வந்து கொஞ்சம் ஆக்டர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க. இவங்க வந்து அங்கே சில இந்த பொருளெல்லாம் கண்டுபிடிக்கணும், சில டாஸ்கெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு கேம் ஷோ மாதிரி அது. ஒயன் இங்க பாருடி, பங்கமா இருக்குதா? இதுதான் ஒயன். இந்த ஷோக்கு மட்டும் நீ போனன்னு வச்சுக்கோ, உன் ஃபேம் எங்கேயோ எகிரிடும் ஒயன். அதுக்கப்புறம் நாங்களே உன்னை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும். மீவு, நீ சொல்ற ஐடியா உன்ன மாதிரியே இருக்குது ஒயன். இதுக்கு ஒன்றும் போக தேவையில்ல. லூனா நீ வாய முறியாடி சும்மா. இது எவ்வளோ பெரிய சான்ஸு. ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அவளை வந்து என்கரேஜ் பண்ணாமல் இப்படி தான் டிஸ்கரேஜ் பண்ணுவியா? சி, அதுவும் வந்து நான் உங்கள் ஃப்ரெண்டு குரூப்பை வேற கூப்பிட்டுக்கலான்றாங்க.
நம்மள போலாம். ஷே, இது கூட சேர்ந்துக்கிட்டு வையன் நம்ம படுற பாடு இருக்குது பாத்தியா. நான் அப்பயே சொன்ன வையன் இவளை வந்து வெளில தட்டலான்னு சொல்லிட்டு. ஏய் என்ன லூனா, வாய் ஓவர் ஆகுது உனக்கு? அப்படித்தாண்டி. சோயோன் உனக்கு இஷ்டம் இல்ல? எனக்கு ஓகே தான். எனக்கும் இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தான் பிடிக்கும். பாரு, சோயோனே ஓகே சொல்லுது, முன்னுக்குன்னாடி டிக்கி வலிக்குது. ஆமாண்டி, எனக்கு வலிக்குது தாண்டி எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வந்து அங்க போறோம் இன்னும். நான் அதெல்லாம் கிடையாது. நான் வந்து நீ என்ன சொல்றது, நான்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டேன். நான் வந்து எல்லா இமெயிலையும் அமுச்சு விட்டுட்டேன், பாஸ்போர்ட்லாம் அமுச்சு விட்டுட்டேன். அவங்க வந்து டிக்கெட் மட்டும் அமுச்சு விடுவாங்க, நம்ம அப்படியே போகலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்ல வேற. அப்படியே அப்படியே நீயும் வந்து ஜாலியா இருக்குது. நீயும் என்னடி இதெல்லாம் வையன், நீலாம் பேனிக் ஆகாத வையன், நீலாம் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் அப்படியே ப்ரைஸை நம்ம தான் அடிச்சுன்னு வரோம் அப்படின்னு. இப்போ மீவு வந்து வையன் கிட்ட இப்படி பேசிட்டு இப்போ ரூம்ல போனாலே அந்த ரூமே டார்க் தீம்ல தான் இருக்குது, இருட்டா இருக்குது மீவோட ரூமே. மீவுக்கு வேற பிளான் இருக்குது அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எபிசோடு என்ன பண்ணுவோம், முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டோட்டலி ஃபிக்ஷனல். இதுக்கப்புறம் ரொம்ப இது ஃபேண்டசி மாரி அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து அது லாஜிக்கெலாம் எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பாய், ஐ லவ் யூ ஆல்.